உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஆளை விட்டு அடிக்க வச்சு குதிரையில கட்டி இழுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வருவேன். அன்னைக்கு நீ எங்களை தள்ளி விட்ட, பதிலுக்கு நாங்க உன்னை தள்ளி விட்டோம். அத்தோட விட்டுட வேண்டியதுதானே. நீ விரிச்ச வலையில நீயே வந்து மாட்டிக்கிட்டே பாத்தியா? இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல. ஏன் கேட்க நாதி இல்ல. என்ன ஒண்ணு செஞ்சிடாதியா. நான் என்னமோ ஆத்திரத்துல தெரியாம இப்படி பண்ணிட்டேன். பிளீஸ். கைத்துல கட்டி என்ன இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திய, என் உடம்புல எவ்வளவு அடிபட்டு இருக்கும். கட் அவுக்க முடியாம நான் எவ்வளவு தூரம் ஓடி வரலடே. உன்னை கட்டி பிடிக்கிறதுக்காகத்தான் இடம் தேடி இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கு. இது எப்படி இருக்கு? நான் ஒரு பொம்பளை பிள்ளையா? ஓ, இப்படி ஒண்ணு இருக்கும். ஆமாயா. ஏதாவது ஏழை கொடுமை பண்ணிடாதையா பிளீஸ். நெருப்போட விளையாடுறதுக்கு முன்னாலே அதை பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்க. இப்ப நீ என்ன பண்ற? எந்த கையால என்ன கட்டி எடுத்துட்டு வந்தியோ அதே கையால என்ன கட்டி அணைச்சுக்கிறேன். என்ன விட்டுடியா? உன் காலை பிடிக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு வேற எந்த தண்டனை வேணும்னாலும் கொடு. ஆனா எனக்கு எடுத்துடாதையா. என் வாழ்க்கை நாசமா போயிடும் பிளீஸ். அப்படிங்கிற தனியா மாட்டிக்கிட்ட உன்கிட்ட என் வீரத்தை காட்ட நான் விரும்பல. பொழைச்சு போ. இனிமே என்கிட்ட இந்த மாதிரி விளையாடின உன் வீட்டுக்குள்ளேயே பூந்து உன்னை என்னால என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஞாபகம் இருக்கட்டும். புரிஞ்சதா? புரிஞ்சது. என்னடா முறைக்கிற? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் வீட்டு வாசப்படி தாண்டி வந்து என்ன தொடு பார்க்கலாம். நல்ல வேளை, சந்தர்ப்பம் பார்த்து கெஞ்சுற மாதிரி கெஞ்சி தப்பிச்சு வந்துட்டேன். இல்லன்னா என் மானமே போயிருக்கும்பா. அன்னைக்கே நான் அவனை அடிச்சு கொன்னுறேன்னு சொன்னேன். கேட்டியா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்னாச்சு? முதலாளி, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம சின்னம்மாவை அந்த பைய பாலு கற்பழிச்சதா போலீஸ்ல புகார் கொடுப்போம். அவன் கற்பழிச்சதை நானே பார்த்ததா சாட்சி சொல்றேன். புது சட்டப்படி கற்பழிச்ச குற்றத்துக்காக 10 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. அவனை ஒரேடியா ஒழிச்சிடலாம். எப்படி? அடிச்சு வாய மூடுறா. என் பொண்ணோட வாழ்க்கை என்னடா ஆகுறது? அதுக்கப்புறமா அவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவான்? கெட்டு போகாமலே கெட்டு போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு 10 வருஷம் தான்டா தண்டனை. என் பொண்ணு வாழ்க்கையை கெட்டு போயிடுமேடா. சே, பாத்தீங்களா? நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. கண்ட மாதிரி பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. நடக்க வேண்டியதை பாருங்க. அவன் சவால் விட்ட மாதிரி ஒருவேளை இங்கேயே வந்துட்டான்னா அது அவ்வளவு சுலபமாமா? அப்படியே வந்தாலும் உள்ள நுழைஞ்சிட முடியுமா? அவனை சமாதி கட்டிட மாட்டேன். நம்ம மொட்டைகளை நம்பி புண்ணியம் இல்லப்பா. அவன் ஏற்கனவே எல்லாரையும் பந்தாடிட்டான். நீ அதெல்லாம் கவலைப்படாதமா. நான் ராஜதுரைட்ட சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். டேய், ராஜதுரைக்கு போன் பண்ணு. என்ன பார்ட்னர், நீ புரியாத ஆளா இருக்கியே. இத்தனை காவலையும் மீறி அந்த கூலிக்கார போய் வீட்டுக்குள்ள வந்துருவானா? ஏதோ கோவத்துல கத்திருப்பான். சரி சரி, போர்ட் மீட்டிங் நேரமாச்சு, கிளம்பு போலாம். முரட்டு பயிலா இருப்பான் போல இருக்கு. ஒருவேளை நாம இல்லாதப்ப இங்க வந்துட்டான்னா? வந்தா கைய கால ஒடிச்சு போட காவலுக்கு ஆட்களையும் சேர்த்து வச்சிருக்கேன். கவலைப்படாத தீபக். எஸ் பாஸ். ஜாக்கிரதை. கவலைப்படாம போயிட்டு வாங்க. நில்றா.
இருக்காடி உங்க ராணி? மேல ரூம்ல மேல. என்னடி பாக்குற? இந்த கூலிக்கார பையன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு யோசிக்கிறியா? You idiot! உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பெட்ரூம் வரைக்கும் வருவேன்? Get out! ஐயோ ஐயோ, பொட்டக்குழி ரொம்ப கத்தக்கூடாதுமா? இது வரைக்கும் நீ என்ன எவ்வளவு தடவை அவமானப்படுத்திருப்ப? அதுக்கெல்லாம் மொத்தமா கணக்கு பண்ணி இன்னைக்கு வாயை திறந்து கணக்கை கொடுத்துட்டேன்னா இனிமே நீ வாயை மூடிட்டு இருப்பே இல்ல? இத பாரு, இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்த பாக்குறியா? பயமா? உனக்கா? ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? யோ, இப்ப எனக்கு இங்க என்னமாவது நடந்துட்டா உன்னை சும்மா விட்டுருவோம் நினைக்கிறியா? உன்னை இந்த உலகத்திலேயே இல்லாம பண்ணிடுவோம், ஜாக்கிரதை. அது நாளைக்கு. இன்னைக்கு நடந்தது தானே. ஆமா, நேத்து நீ என்ன சொல்லிட்டு வந்த? என் வீட்டுக்குள்ள வர முடியுமான்னு கேட்டே இல்ல? தா பாரு, வந்துட்ட. என்ன தொழ முடியுமான்னு கேட்டே இல்ல? இந்த பாலு மனசு வச்ச எதையுமே பக்குவமா பண்ணி முடிச்சிடுவா. உன்னை தொடறது மட்டும் இல்லடி, உன்னை ஐயா, அவனை எங்கடா கட்டி போட்டிருக்காங்க? வாசல்ல இருக்கிற மரத்துல கட்டி போட்டிருக்காங்க. பார்ட்னர், வீட்டுக்குள்ள புகுந்து காலித்தனம் பண்ண அந்த காலிப்பாயில இன்னைக்கு ஒரே அடியா காலி பண்ணணும். இல்ல, ஒரே வெட்டுல 2 துண்டாக்கணும். வாங்க பார்ட்னர். டேய், இவனை அடிச்சு கொல்லுங்கடா. நெல்லு. நடந்த விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும். இவன் செஞ்ச தப்புக்காகத்தான் நான் இவன் இங்க கட்டி வச்சிருக்கிறேன். இவனுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை கொடுங்க. ஏயா, ஒரு பெரிய இடத்து பொண்ணை கட்டி பிடிச்சு காலித்தனம் பண்ணதுக்கு இப்படி கட்டி வச்சா போதுமா? என்ன நாடகம் ஆடுறீங்க? எடுறா சவுக்க. நான் 35 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணவன். ஒழுக்கத்தை பத்தியும் ஒழுக்கம் தவறுனா கொடுக்கிற தண்டனையை பத்தியும் உங்களை விட அதிகமாவே எனக்கு தெரியும். இவன் செஞ்சது தப்புதான். ஏன் செஞ்சா? ஒரு ஆம்பளை பையனை கேவலம் ஒரு பொண்ணு 10 ஆட்களோட போய் அடிச்சு கட்டி போட்டு காடு மேடெல்லாம் இழுத்தா எவருக்கு ரோஷம் வராது? பதிலுக்கு பதில் உங்க பொண்ணை வெட்டி போட்டிருந்தா கூட நான் இவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்க மாட்டேன். முறை தவறுத ஒரே காரணத்துக்காகத்தான் இவனுக்கு இந்த தண்டனை. இதுக்கு மேல என் தண்டனை கொடுக்க விரும்புனா இந்தம்மா நல்லா யோசிச்சு பாரு. நீ செஞ்சது தப்பே இல்ல, இவன் செஞ்சதுதான் தப்புன்னு நீ நினைச்சா இந்த சவுக்கார உன் கை வலிக்கிற வரைக்கும் அவன் அடி. இந்தம்மா, இந்த சவுக்காலிய இவனை நான் நாராக்குறேன். என்ன சுமதி யோசனை பண்ற? வாங்கிக்க. இன்னைக்கு இவன் இங்கிருந்து உயிரோட போக கூடாது. ஞாபகம் வச்சுக்க.
செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை கொடுக்கலன்னாலும் நீ தண்டனை அனுபவிக்கிறதா நியாயம். பொழுது சாயற வரைக்கும் அப்படியே இருக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. என்ன? ஏன் இந்த ஆளை மிலிட்டரியில் விட்டாங்களோ தெரியல. நான் அப்பவே சொன்னேன்னு கேட்டியா? ஒழுங்கா தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த கதி வந்திருக்குமா? சொன்னேன், கேட்கல. அனுபவி. ஏ தண்ணி பாம்பு, ஆ? அந்த சுமுத்தியோட எப்பவும் சுத்துக்கிட்டு இருக்குமா இன்னொரு குட்டி பாம்பு, அது நீதானே டாவடிச்சிட்டு இருக்க. ஆமா, அதுக்கு என்ன போ? அதையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவேன். நீ செஞ்சாலும் செய்வேன். நமக்கு எதுக்கு வம்பு? நான் வர்றேன்பா. சாப்பிடுவாங்கம்மா, சாப்பிடுவாங்கம்மா. பசி இல்ல, காலையிலும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. அப்படின்னா உங்க உடம்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல, என்ன தொந்தரவு பண்ணாம போய் தொலை. எதை நினைச்சு கத்துன? மோகினி நெஞ்சு கத்துட்ட. என்னையா இது அக்கிரமம்? அந்த திமி பிடிச்ச கதை பண்ண தப்புக்கு அப்பா உன்னை சோறுதான் இல்லாம கட்டி போட்டாரே. ஏய்யா, கொஞ்சம் மோர் சோறு கரைச்சு கொண்டாந்துருக்கேன், கொஞ்சம் சாப்பிடியா? வேண்டாளுங்க, நான் இந்த கட்டுப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறியா? இத பாரு, எப்பவும் ஒத்துக்க. சும்மா ஒரு மரியாதைக்கு தான். உங்க அப்பா சொல்றதுக்கு நியாயம் இருக்கு அழகி. நான் அந்த பொண்ணை தண்டிச்சது தப்பு இல்ல, தண்டிச்ச முறைதான் தப்பு. அதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். ஆமாயா, நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டான்னு கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. கோவம் வந்தா நான் வர கொடுக்க முடியாது தானே? அதை விட்டுட்டு என்னென்னோ பண்ணிட்டு வந்திருக்கிய. உனக்கு ஒரு ஆளே கிடைக்காத மாதிரி. ஏதோ ஒரு வேகம் அவ திமிர அடுக்கணும்னு தோணிச்சு. எனக்கு தெரியாம இந்த காரியம் செஞ்சுட்டேன். நீயே சொல்ல அழகி, நான் செஞ்ச தப்பு தானே? தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நீ அதையும் நினைச்சிட்டு இருக்காத. யோ, கொஞ்சம் மோராவது குடியா. எனக்கு வேண்டிய எடுத்துட்டு போயிடு. தாகமா இல்ல? தாகமா தான் இருக்கு, ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்கு. இது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை, இப்ப அனுபவிக்கிறேன். நீ போயிடு. பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு, சூட ஆக்கி வச்சிருக்கேன். வரேன்.